வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். தற்பொழுது ஈரான் நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் 3 பேர் பலியாகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வளைகுடா நாடுகள் மீது ஈரான் 3வது நாளாக தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க நிலைகள் மீது குறிவைக்கப்பட்டு அதன் மீதான தாக்குதலை ஈரான் தீவிரப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் துபாய், மனாமா, தோஹா உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் 3வது நாளாக குண்டு மழை பொழிந்திருக்கின்றது என்ற செய்தியை பார்க்கின்றோம். துபாய், தோஹா, மனாமா உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது. காமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஈரான் நடத்திய தாக்குதலிலே 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், ஏராளமானவர்கள் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. துபாய், பஹ்ரைனுடைய தலைநகரான மனாமா, கத்தார் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் குண்டு மழை பொழிகின்றது என்று சொல்லும் விதமாக ஈரான் தொடர்ச்சியாக ஏவுகணைகளை வீசி தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் அடுத்தடுத்து வளைகுடா நாடுகளை குறிவைத்து வீசப்பட்டு வருகின்றன. ஒரு பக்கம் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடமிருந்து அலையலையாக ஏவுகணை தாக்குதலை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில், மறுபக்கம் இதுபோன்ற தாக்குதலை தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ நிலைகளை குறிவைத்து தற்பொழுது ஈரான் வீசி வருகின்றது. துபாய், பஹ்ரைன் தலைநகர் மனாமா, கத்தார் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் பெரும்பாலும் மன்னராட்சி நடைபெறக்கூடிய நாடுகளாக அவை இருக்கின்றன. அரசியலமைப்பு ரீதியாக மன்னராட்சி ஏற்கப்பட்டு அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படி நடைபெறக்கூடிய அரசும் சரி, அல்லது சில வளைகுடா நாடுகள் நேரடியாக முழு அதிகாரமும் மன்னர் வசம் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் அமெரிக்காவோடு நட்புறவு கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீதான ஒரு அச்சம் மிகுந்த பார்வையை முன்வைத்து அமெரிக்க சார்பு நிலைப்பாடு எடுத்ததன் காரணமாக அந்தந்த நாடுகளிலே அமெரிக்காவினுடைய நிலைகளை அமைப்பதற்கு அவர்கள் உத்தரவு கொடுத்திருந்தார்கள், அனுமதி கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே சில பொருளாதார அனுகூலங்களும் அந்த நாட்டுக்கு அமெரிக்கா மூலமாக கிடைத்தது. இந்த நிலையில் தான் இப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை எல்லாம் ஈரான் குறிவைத்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. ஈரான் மீது எப்படி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஏவுகணைகள் வந்து விழுகின்றனவோ அதற்கு சற்றும் குறைவில்லாமல் ஈரானும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை குறிவைத்து அடுத்தடுத்து ஏவுகணைகளை வீசி வருகின்றது. இதில் அமெரிக்க நிலைகளில் இருந்த சில வீரர்களுக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவெல்லாம் நேற்றைய முதலே தகவல் வெளியாகி கொண்டிருந்தது. இந்த தருணத்திலே 3 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தாக்குதல் சம்பவத்தின் மூலமாக ஈரான் செலுத்தக்கூடிய ஏவுகணைகள் வெடித்து சிதறுவதன் காரணமாக ஏராளமானவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.